அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் உடன் வந்தவர்களால் தாக்கப்பட்டது குறித்து சென்னையில் மட்டும் போராட்டம் நடைபெறவில்லை, தமிழகமெங்கும் போராட்டம் நடைபெற்றது. மதுரை, தூத்துக்குடி போன்ற பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. நேற்றைக்கு திருமாவளவனுக்கு ஆதரவாக, அதாவது திருமாவளவனோட உயிருக்கு ஆபத்து என்று போராட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ திரு சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியை சந்தித்து திருமாவளவனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கிறது, அதனால் அவரது பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று நேற்று போய் அவர் மனு கொடுத்திருக்கிறார். இது வெறுமனே ஒரு திருமாவளவனோட உயிருக்கு ஆபத்து, வழக்கறிஞர் பிரச்சனைன்றதெல்லாம் தாண்டி இதற்குள் ஒரு சாதிய கூறு இருக்கிறது என்பதைத்தான் நான் நேற்றைய நிகழ்ச்சியிலேயே குறிப்பிட்டேன். இது யாரும் பேச மாட்டாங்க ஓப்பனாக, ஆனால் இது சாதி பிரச்சனை. அண்டு வழக்கறிஞர் சமூகத்தில் தலித் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கை அதிக, நியூமரிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். எல்லா படிப்புக்கும் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிச்சிருக்கல எல்லா படிப்புக்கும் எஸ்சியோட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். லாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கும், அதர் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் போட்டியிடுவார்கள். அவர்கள் இந்த சட்டம் நமக்கு அதிகாரத்தை அளிக்கும் என்று நம்புகிறார்கள். அது சரியான விஷயம். ஸோ இவங்க நியூமரிக்கலி ஸ்ட்ராங்கு. இப்போது அந்த வழக்கறிஞர்கள் அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையாக இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே விவாதித்தது போல் திருமாவளவன் இந்த சம்பவத்தை எளிதாக கடந்து சென்றிருக்கலாம், ரொம்ப சாதாரணமாக விடுங்கன்னு, இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். அதோட விட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் ரோட்டில் போய் இடிச்சானா நான் 10 நாளாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அதை கடந்து சென்றிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அதை நியாயப்படுத்தி பேசினார். முதலில் ஒரு வீடியோ வெளியிட்டார், அது மாதிரி அடிக்கவே இல்லை, அவர் தான் கையை ஓங்கினார், ஆட்டினார், முறைச்சார், இவங்க தடுக்க தான் போனாங்க என்று. அதற்கு பிறகு அந்த பாலிமர் செய்தியாளர், அதை செய்தி வெளியிட்ட பாலிமர் செய்தியாளரோட நம்பரை போட்டு அவருக்கு பூரா த்ரெட்டனிங் கால்ஸ். அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ளே போய் உயிர் தப்பியதை நாம் எல்லாருமே பார்த்தோம். பார் கவுன்சிலை சேர்ந்தவர்கள் பார் கவுன்சில் உள்ளே வந்து அடிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி வச்சு பார் கவுன்சிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் செங்கல்பட்டில் பேசிய திருமாவளவன் சரியாக அடிக்கலை, முறைச்சதுக்கு தான் அடித்தோம் என்று வன்முறையை நியாயப்படுத்தும் விதமாக பேசும்போது மற்றவங்களாம் சும்மா இருப்பானா? அடி வாங்கணும்னு ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக தானே இருப்பார். அப்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா வாங்கிட்டு இருக்கணுமான்ற இயல்பு இப்படி தானே தென் மாவட்டங்களில் கலவரம் ஏற்படுது. கூடுதலாக அவர்களுக்கெல்லாம் உங்கள் மீது கூடுதல் கோபம் இருக்குது. நீ என்ன வெட்டினா வெறும் கொலை கேஸு, நான் உன்னை வெட்டினேன்னா கூடுதலாக பிசிஆர் கேஸும் சேர்த்து வருதுன்னு எல்லோருக்குமே இந்த மனநிலை இருக்கிறது. நான் சிறையில் பல முறை இருந்த போதெல்லாம் அங்கே பேசியவர்கள் என்கிட்ட, ஆனால் நானும் கொலை பண்ணேன், பதிலுக்கு நான் கொலை பண்ணேன்னு, ஆனால் நான் கொலை பண்ணதுக்கு மட்டும் என் மேலே பிசிஆர் ஆக்ட் சேர்த்து போட்டாங்க, எனக்கு ரெமிஷன் கிடையாது, பரவல் கிடையாதுன்னு. நான் பல பேர் பிசிஆர் ஆக்ட் தப்பாக தான் சார் பயன்படுத்துகிறாங்க. பல பேருன்னு இல்லை, மிஸ்யூஸும் இருக்குது. பட் அதுக்காக அந்த சட்டத்தை நீக்க முடியாது, அது வேறு விவாதம், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அந்த சட்டம் இருப்பது தலித்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அந்த சட்டம் இல்லைன்னா மோசமான வன்முறைகள் இருக்கும். அந்த சட்டம்லாம் இருக்கும்போதே தங்கச்சி கூடிய பேசுகிற வெட்டுறேன்டான்னு போய் வெட்டுறாங்க இல்லையா? அதனால் அந்த சட்டம் ஒரு பாதுகாப்பு. இந்த மிஸ்யூஸு, இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருக்கிறதுன்ற மறுக்க முடியாது. ஒரு 10 to 15% மிஸ்யூஸும் நடக்குது. அப்படி இருக்கையில் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி இந்த வன்முறையை ஊக்குவிப்பது, முறைச்சி பார்த்தான், என்ன உங்களை முறைக்கவே கூடாது, முறைச்சான், அதுக்கு தான் 2 தட்டு தட்டினாங்க, சரியாக அடிக்கலைன்னு பொதுவெளியில் பேசுவது இப்படி தான் பதற்றத்தை உருவாக்கும். இப்போ அவங்க போராட்டம் நடத்துனாங்க, பதிலுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, இதுக்கு முடிவு என்ன? அல்டிமேட்லி அந்த அடி வாங்கின வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு நியாயம் கிடைக்கல இது வரைக்கும். நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நீங்கள் எம்பி, உங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? கூட தான் பிஎஸ்ஓ இருக்காங்கல்ல, அன்றைக்கே போலீஸ் தானே வந்து தடுத்து விட்டது. இப்போ இதில் கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்க. அப்போது உங்களால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவன் ஒரு 2 வீலரில் ஒத்த ஆள் ஓட்டிகிட்டு போகிறான், 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சுட்டு அவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்களே, சிரிக்க மாட்டானா அவங்கள பார்த்து? நீங்களாம் என்ன லீடரு? ஒரு செகண்டை கடந்து போயிருக்கலாம் இந்த சம்பவத்தை இல்லையா? சரி, ஏதோ நடந்து போச்சு, விட்டுருங்க. ஒரே ஒரு வரி திரும்ப வாயிலிருந்து, நடந்தது ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சுங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன், இதை பெரிதுபடுத்த வேணாம், முடிஞ்சு போச்சா? 4 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி சாதி பிரச்சனை மாறுதா? போராட்டத்துக்கு போராட்டம் அப்படின்னு இதோட அடங்கிடுமா, இல்லை விஸ்வரூபம் எடுக்குமா சார்? விஸ்வரூபம் எடுக்காமல் இரு தரப்பும் அமைதி காக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட முடிச்சுக்குவாங்க. அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பதிலுக்கு இவங்களும் நடத்திட்டாங்க, இதோட முடியட்டும்ன்று நான் விரும்புகிறேன். இல்லைன்னா பாரதூர விளைவுகள் ஏற்படும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக தானே நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று பயணிக்கிறோம். மீண்டும் மீண்டும் பிடிச்சி பின்னுக்கு இழுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்?